கொத்தமல்லி சாதம் செய்யலாங்களா? இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் ஃப்ரெண்ட்லி. பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தி, அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு எடுத்து வைக்க வேண்டிய பொருளுங்க: இஞ்சி, காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா, வெங்காயம், புளி, உப்பு, இதெல்லாம் தான். கூட கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு. நீங்கள் எவ்வளோ சாதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி, புளி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ எந்த மிளகா வேணுமோ அதை ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்குள்ளே கொத்தமல்லி கட்டை நல்லா அப்படி சுத்தம் பண்ணி அலசி வச்சுடுங்க. இப்போ இது வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வதங்குறதுலையே உப்பு சேர்த்துருங்க. அந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இந்த கொத்தமல்லி அலசி வச்சுருக்கிறத போட்டு, இது ரொம்ப அதிக நேரம் வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கொஞ்சம் லேசாக அப்படி சொனங்கின மாதிரி வந்த உடனே இறக்கிடலாம், இல்லைனா கலர் மாறிடும். இதை நல்லா வதக்கிட்டு இதை ஆற விட்டுடணும். அதுக்குள்ளே திருப்பியும் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம எவ்வளோ சாதம் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடு ஏறின உடனே கடுகு, வேர்க்கடலை, இது ரெண்டும் போட்டு வேர்க்கடலை செவக்கவும் கடுகு பொரியட்டோன்னுட்டுன்னு கலருங்க. அதுக்குள்ளே இந்த ஆறினதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ அந்த மசாலாவை அதில் சேர்த்துருங்க. கொத்தமல்லி மசாலாவை இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டோன்னுட்டுன்னு கலங்க. அதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ கொஞ்சம் கலர் இன்னும் பிரைட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்குள்ளே சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுடுங்க. பச்சரிசி இல்லை செய்கிறப்போ இன்னும் மெலிசாக இருக்கும். புழுங்கலரிசியில் செய்கிறவங்களும் வடிக்கிறவங்களும் அதுலேயும் வடித்து ஆற வச்சு இது மாதிரி கலந்துக்கலாம். ஆனால் பச்சரிசி எப்போவுமே ப்ரிஃபரபிள். அது நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி கலரி வச்ச மசாலாவில் போட்டு கலருங்க. நல்லா நிதானமாக கலருங்க. ரொம்ப வேகமாக கலந்திங்கன்னா அரிசி உடையும். அதனால் சாதம் ரொம்ப மொதையாக போகாமல் இப்படி நிதானமாக எடுத்து விட்டு கலரி விடுங்க. இதை அடுப்பில் இருக்கிறப்பவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிவிட்டு இந்த மசாலா கொஞ்சம் சொதான்னு இருக்கிறப்பவே நிறுத்திக்கோங்க. அதில் சாதம் கலக்கிறத. அப்போ தான் அது ஊறி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணோன்னா இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி.